லாபமெல்லாம் வேணாங்க. ஒரு சமூக சேவைக்காக தான் இந்த ஒரு பைசால வந்துட்டு நாங்க தங்க மோதிரத்த செஞ்சு குடுக்குறோம் அப்படின்ற டெண்டர வந்து எடுத்துக்கிட்டோம் அப்படின்னு சொல்லிட்டு, ஜோய் ஆலுகாஸ் நிறுவனத்தின் ஓனர் வந்துட்டு ஓப்பனா பேசியிருக்காருங்க. தமிழக அரசு வந்துட்டு அரசு மருத்துவமனையில பிறக்கக்கூடிய குழந்தைகளுக்கு தங்க மோதிரம் வழங்கப்படும் அப்படின்ற ஒரு அறிவிப்ப வந்து வெளியிட்டுச்சு இல்லையா? அதுக்கான வேலைய ஜோய் ஆலுகாஸ் நிறுவனத்துக்கும், கல்யாண் ஜுவல்லர்ஸ் நிறுவனத்துக்கும் வந்து குடுத்துருக்காங்க. ஒரு பைசால வந்துட்டு தங்க மோதிரம் செஞ்சு குடுக்குறோம் அப்படின்ற ஒரு டெண்டர வந்துட்டு அவங்களும் எடுத்திருக்காங்க. ஆனா இதுல வந்து கல்யாண் ஜுவல்லர்ஸ் மற்றும் ஜோய் ஆலுகாஸ் மட்டும் இல்லாம சரவணா ஸ்டோர்ஸ், ஜிஆர்டி, டைட்டன் இப்படி பல்வேறு நிறுவனங்கள் வந்து பங்கேற்றிருக்காங்க. ஆனா இவங்க 2 பேத்துக்கு மட்டும் இந்த ஒரு வேலையை தமிழக அரசு வந்து கொடுத்திருக்காங்க. அதாவது ஒரு பைசாவுக்கு செய்கூலி, சேதாரம், போக்குவரத்து செலவு எல்லா செலவுகளையும் சேர்த்து வந்துட்டு ஒரு மோதிரத்தை வந்து நாங்க செஞ்சு கொடுக்குறோம். அதாவது ஒரு பைசாவுக்கு செஞ்சு கொடுக்குறோம் அப்படின்ற டெண்டரை வந்து ஏத்துக்கிட்டதுனால 70க்கு 30 அப்படின்ற வகையில அரசு வந்துட்டு அவங்களுக்கு இந்த வேலையை கொடுத்திருக்காங்க. அதே மாதிரி ₹1 வந்துட்டு எப்படி தங்க மோதிரம் செய்ய முடியும் அப்படின்னு சொல்லிட்டு ஜோய் ஆலுகாஸ் மற்றும் கல்யாண் ஜுவல்லர்ஸ் நிறுவனத்துக்கு வந்துட்டு நிறைய விமர்சனங்கள் வந்து பண்ணிட்டு இருக்காங்க. தமிழக அரசையும் சேர்த்து தான் வந்து கேள்வி கேட்டுட்டு இருக்காங்க. ஆனா இதுக்கு வந்துட்டு தமிழக அரசு தரப்புல இருந்து எந்த ஒரு பதிலும் வரல. ஆனா ஜோஸ் ஆலுகாஸ் நிறுவனத்தின் விளம்பர தூதரா தற்போதைய முதல்வர் அப்போதைய நடிகர் விஜய் அவர்கள் வந்துட்டு நடிச்சிருக்காருங்க. அதனால ஜோஸ் ஆலுகாஸ் நிறுவனத்தின் சகோதரரான ஜோய் ஆலுகாஸ்க்கு வந்துட்டு இப்போ இந்த டெண்டரை கொடுத்துருக்கிறதா சில பல விமர்சனங்கள் வந்து வந்துச்சுங்க. ஆனா தமிழக அரசு வந்துட்டு இதுக்கான கரெக்டான பதில் வந்து கொடுக்கல. ஆனா ஜோய் ஆலுகாஸ் தரப்புல இருந்து என்ன சொல்றாங்க அப்படின்னா, தாய் மாமன் சீர் தங்க மோதிரம் அப்படின்ற ஒரு திட்டத்தை வந்துட்டு நாங்க எடுத்ததுல ரொம்ப பெருமைப்படுறோம். ₹1 வந்துட்டு நாங்க சொன்ன மாதிரி ஹால்மார்க்கு தரம் எல்லாமே சொன்னபடி கரெக்டா நேர்த்தியா வந்து செஞ்சு கொடுப்போம். இது வந்து எங்களுக்கு லாபத்துக்காக நாங்க இந்த டெண்டரை எடுக்கல, மக்களுக்காக இதை வந்து திரும்ப ஒரு சேவையா கொடுக்கணும் அப்படின்ற ஒரு நோக்கத்துக்காக மட்டுமே நாங்க வந்து இந்த டெண்டரை எடுத்திருக்கோம் அப்படின்னு சொல்லியிருக்காருங்க. ஐயா முதல்வர் அவர்களே, இந்த மாதிரி பெரிய பெரிய நிறுவனங்கள் ஜோய் ஆலுகாஸ், கல்யாண் ஜுவல்லர்ஸ், சரவணா ஸ்டோர் இந்த மாதிரி ஆளுங்களுக்கு வந்துட்டு இந்த டெண்டரை நீங்க கொடுத்ததுக்கு பதிலா விஸ்வகர்மா சமுதாயத்துல வந்துட்டு கோல்டு ஸ்மித், அதாவது நகை வேலை செய்யக்கூடிய தொழிலாளர்கள் வந்து எத்தனையோ பேர் இருக்காங்க. என்னைக்கு கோல்டு ரேட் வந்து அதிகமாச்சோ அன்னைக்கு இருந்து இந்த நகை வேலை செய்கிறவங்களுக்கு வந்துட்டு வேலை இல்லை, வருமானம் இல்லாமல் தொழிலே வந்துட்டு முடங்குற அளவுக்கு எல்லாருமே ட்ரை ஆகி தான் உட்காந்துருக்காங்க. அப்படி இருக்கிறப்போ இந்த மாதிரி டெண்டரை வந்துட்டு நீங்கள் பெரிய நிறுவனங்களுக்கு கொடுக்கறதுக்கு பதிலாக விஸ்வகர்மா சமுதாயத்தில் ஒரு கமிட்டி இருக்கும் இல்லையா, அவங்கள வந்து நீங்கள் கன்சல்ட் பண்ணி இந்த மாதிரி சிறு குறு தொழிலாளர்களுக்கு எல்லாமே வந்துட்டு நீங்கள் ஒரு வாய்ப்பை கொடுத்துருந்தீங்க அப்படின்னம்னா அவங்களுக்கும் வந்துட்டு ஒரு வருமானம் கிடைச்சிருக்கும். இன்னைக்கு தங்கத்தோட விலை அதிகமானதுனால வேலை இல்லாமல் இருக்காங்க இல்லையா, இது வந்து அவங்களுக்கு ஒரு ஆப்பர்ச்சுனிட்டியாக இருந்திருக்குமே இல்லையா. அதனால வந்துட்டு இந்த மாதிரி தொழிலாளர்களுக்கு வந்து நீங்கள் ஒரு நல்லது செய்கிறத விட்டுட்டு பெரிய பெரிய நிறுவனங்களுக்கு வந்துட்டு இப்படி ஒரு டெண்டரை கொடுத்துருக்கீங்களே.